ஆனா நான் ஒரு பெரிய ரவுடியா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி இங்க ஒரு பக்கம் நின்றுருக்காரு. நான் பெரிய ரவுடியை போட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல நயன்தாரா நின்றுருக்காங்க. ஸோ இவங்க அந்த பெரிய ரவுடி யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா பார்த்திபன். இப்போ ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதிக்கும் நயன்தாராவுக்கும் லவ் வந்து கிஸ் பண்ணிக்க போறாங்க. அந்த இடத்துல நயன்தாரா அதை ஸ்டாப் பண்ணி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஏன்னா நீ கிஸ் பண்ணணும்னா நீ அந்த வில்லனை போட்டு தரணும். யார் அந்த வில்லன்? பார்த்திபன், பெரிய டான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வீர பாகுவா விஜய் சேதுபதி எப்படி மாறி ஒரு சீரியஸான சண்டையெல்லாம் போட்டு வில்லனை போட்டு தள்ளுறாருங்கிறதெல்லாம் சொல்லாம ரொம்ப ஜாலியா ரொம்ப கலகலப்பா ஒரு ஃபுல் அண்ட் என்டர்டெய்னரா சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன். இந்த ரொம்ப சிம்பிள் தான், ஒரு பழிவாங்கும் கதை. இந்த பழிவாங்கும் கதையில நிறைய காமெடியான விஷயங்கள் எல்லாம் உள்ள போட்டு அதுல நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னா இங்க கரெக்டா சிரிப்பு வருது, அதே மாதிரி அங்க ஃபீல் பண்ணி அழுகுறாங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் தெரியுது. ஸோ இதுலயே ஜெயிச்சார் விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு குறிப்பிட்டு எதையும் சொல்ல முடியலனாலும் நிறைய டபுள் மீனிங் வசனங்கள் இருக்கு. நான் எப்படி குடும்பத்தோட வந்து பாக்குறது அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம்.